Taste the Daily. அண்மை செய்தி. பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற தமிழக அரசின் மிரட்டலை பொருட்படுத்தாமல் இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக பணி புறக்கணிப்பிலும் 14வது நாளாக சென்னை எழும்பூரில் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டு உள்ளனர். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை செவிகொடுத்து கேட்காமல் அவர்களை அராஜகமான முறையில் போலீசார் கைது செய்து வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் குறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியத்தை பிடித்தம் செய்வோம், ஊதியத்தை தரமாட்டோம் என்று ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கி இருக்கிறது திமுக அரசு. அரசினுடைய மிரட்டலை பொருட்படுத்தாமல் இடைநிலை ஆசிரியர்கள் 4 நாட்களாக பணியை புறக்கணித்து தொடர்ந்து 14வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னை எழும்பூர் இர்வின் சாலையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற போது போராடுகிற இடத்திற்கு சென்று போட்டோ ஷூட் நடத்திய இன்றைய முதல்வர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது 14 நாட்களாக போராடக்கூடிய எங்களுடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக பணிக்கு செல்லவில்லை என்றால் நாங்கள் ஊதியத்தை பிடித்தம் செய்வோம் என்று ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக மிரட்டல் விடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள், குறிப்பாக பெண்களும் ஆண்களும் இடைநிலை ஆசிரியர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் என்று போராட்ட களத்திலே நின்று கொண்டு வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சாலைகளும் இன்றைக்கு போராட்ட களமாக மாற்றி இருப்பதுதான் ஸ்டாலினுடைய திராவிட மாடலா என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதற்காக போராடுகிறோம்? சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற தேர்தல் வாக்குறுதி 311 என்ன ஆனது? வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 4.25 ஆண்டுகள் முடிய போகிறது. ஆட்சி இன்னும் ஒரு சில மாதங்களிலே கடந்துவிடப் போகிறது. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார்கள் என்ற எச்சரிக்கையை அவர்கள் எச்சரிக்கை மணியாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 14 நாட்களாக போராடி வரக்கூடிய எங்களை கண்டுகொள்ளாமல் இந்த அரசு இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அகலபாரத்தில் விழுந்திருக்கிறது. இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு விழா எடுப்பதாக கூறிக்கொண்டு இடைநிலை ஆசிரியராக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் என்று போராடக்கூடிய எங்களை கண்டுகொள்ளாமல் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய எங்களை குற்றவாளிகளைப் போல கையிலே வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து கைது செய்வதும், கைது செய்தவர்களை எங்கே கொண்டு செல்கிறோம் என்று கூட தெரிவிக்காமல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையில் கொண்டு அடைத்து வைத்து விட்டு அங்கிருந்து எங்களை விடுவிப்பதும், இப்படி சட்டத்திற்கு முரண்பான ஒரு ஆட்சியாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொடக்க பள்ளிகளில் 5ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து இந்த 14 நாட்களுக்கு மேலாக ஆசிரியர்கள் பணியை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 4 நாட்களாக பணியை புறக்கணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் இருந்து கொண்டு திமுக அரசிற்கு எச்சரிக்கை மணியை அவர்கள் முழங்கி வருகிறார்கள். சாலையிலே நின்று போராடும் ஆசிரியர்களை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் 2026 சாவு மணி அடிப்பது உறுதி என்பதை ஆசிரியர் பெருமக்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காயும் வெயிலையும் பொருட்படுத்தாமல், இந்த அங்கு வீசக்கூடிய துர்நாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த கூவமாற்றின் கரையோரமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேதனையை இவர்கள் தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் இருப்பதோடு காவல்துறையை வைத்து இதுபோன்று அடக்குமுறையில் ஈடுபட்டால் நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், தொடர்ந்து போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று எச்சரித்து போராட்ட களத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஊதியத்தை பிடித்தாலும் எங்கள் போராட்ட குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று இந்த ஆட்சிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சம வேலை சம ஊதியம் என்கிற இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தக்கூடிய எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஊதிய பிடித்தம் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எத்தனை நாள் பிடித்துக் கொண்டாலும் கவலை இல்லை என்கிற வேதனையை இந்த ஆசிரியர் பெருமக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் என்று பார்க்காமல் காவல்துறையை வைத்து குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய இந்த அவலநிலை என்பது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை இந்த திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக அரசினுடைய இந்த தலைக்குனிவு காரணமாக நாங்கள் மிகப்பெரிய வேதனையை உச்சத்தை அடைந்திருக்கிறோம். எங்களை இதுபோன்று அடக்குமுறையில் இவர்கள் ஏவ காவல்துறையை வைத்து எங்கள் போராட்டம் வீறு கொண்டு எழும் என்று எச்சரித்து முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதாவது ஆரம்ப கல்வி ஆசிரியராக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும், உயர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியராக இருக்கட்டும், அதே போன்று கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், உதவி பேராசிரியராக இருக்கட்டும், கௌரவ விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களே பணியாற்றக்கூடிய பேர் ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே போன்று செவிலியர்களாக இருக்கட்டும்,
மருத்துவர்களாக இருக்கட்டும், தொழிற்சங்கத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அதே போல் சத்துணவு ஊழியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக இன்றைக்கு தாயுடைய திமுக அரசு மாற்றி இருப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய மெகா சாதனை என்கிற முழக்கங்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு போராட்ட களத்திலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். சாலையிலும் வீதியிலும் இறங்கி போராடினால் முடியாது என்று தூய்மை பணியாளர்கள் சாக்கடையிலும் கழிவுநீரிலும் கூவத்திலும் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு பேரையும் எங்கே கைது சென்று எங்கே கொண்டு செல்கிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் கைது என்கிற பெயரில் உச்சகட்ட ஜனநாயக குரல் வழியை இந்த அரசு நறுத்திக் கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்கிற கண்டன முழக்கங்களை ஆசிரியர் பெருமக்கள் எழுப்பி வருகிறார்கள். கைதுக்கு அஞ்ச மாட்டோம் என்கிற முழக்கங்களை பெண் ஆசிரியர்கள் முழங்கி வருவதில் குறிப்பிடப்பட்டது.